ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 10 வயசுலேருந்து 15 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம பட்டு பாவாடை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு அளவு எடுத்து கட் பண்ணி எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டு பாவாடைக்கு தேவையான துணி பார்க்கலாம். பட்டு பாவாடைக்கு வந்து கீழே பாவாடைக்குள்ள துணி வந்து எவ்வளோன்னா ஒரு 3 மீட்டரே போதும். அதுவே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கடையிலேயே ரெடிமேட் துணியாட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு அதில் கரெக்டாக 3 மீட்டரே கொடுத்துருப்பாங்க. அந்த 3 மீட்டர்லேருந்தே நம்ம வந்து அதை கரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம சாரீலேருந்து தான் கட் பண்ண போகிறோன்னா நம்ம டேப் வச்சு 3 மீட்டருக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இது எடுத்துருக்கிறது சாரியோட துணி தான். நான் 3 மீட்டருக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மடக்கி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2ஆக மடிச்சிக்கோங்க. இப்படி 2ஆக மடிச்சிக்கோங்க. மடித்ததுக்கு பிறகு அந்த நம்ம இந்த ஒரு கையில் 2 பீஸ் இருக்கும், இன்னொரு கையில் 2 துணி இருக்கும். அதை வந்து சேர்த்து மொத்தமாக 4ஆக மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம காமிக்கிறது மாதிரி சரிசமமாக 4ஆக மடிச்சிக்கோங்க துணியை. மடிச்சுட்டு நமக்கு எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு நீல வாக்கில் நம்ம நீட்டமாக வந்து மடக்கி தரையில் போட்டுக்கோங்க. நமக்கு உள்ள துணி எதுவுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வெட்டும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக வரும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக விரித்து போட்டுக்கோங்க. அடுத்து இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பாவாடை துணியை வந்து 4ஆக மடித்து போட்டாச்சு. நமக்கு வந்து பாவாடை எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும், நீளம் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 40 இன்ச்சுங்கிறது இப்போ மொத்த அளவு நம்ம இடுப்போட அளவுலேருந்து கீழே வரதான் நமக்கு 40 இன்ச்சுன்னா, நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மேலே பாவாடையில் வந்து மடித்து தைப்போம்ல, எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து இடுப்பு சைடு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அதை வந்து கீழே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இடுப்பில் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு தைப்போம்ல இடுப்புக்குள்ளே துணி, அந்த துணியை தள்ளி தான் நான் வந்து 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்போது நான் அந்த பார்டரில் இருந்து கீழே பார்டர் இருக்கிறதுனால எனக்கு மடித்து தைக்கண்டாம். இது உங்களுக்கு பார்டர் இல்லாமல் நீங்கள் கீழே மடித்து தான் தைக்கணும்னு தான் அந்த மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே 40 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு வந்து கீழே பார்டர் இருக்கிறதுனால அது மடித்து தைக்கண்டா, அதனால் வந்து அதுக்கு அந்த பார்டரில் இருந்தே 40 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக நம்ம மடித்து போட்டிருக்கோம்ல அந்த அளவு நமக்கு கரெக்டாக மேலே வர எடுத்துக்கோங்க. நான் இப்போ மேலே வர மார்க் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அதில் ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 40 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து அதுக்கு மேலே அந்த பாவாடையோட பட்டி வச்சு தைப்போம். அந்த பட்டி வச்சு தைக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ச்சுக்கு இல்லைருந்து ஒரு 1/2 இன்ச்சு வரை நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கோ. அந்த தையலுக்கான துணியாட்டு அந்த 40 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனில் அந்த மார்க் பண்ண அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாவாடை பட்டி தைக்கிறதுக்கான தையலுக்கான அளவு விடணும். அப்போ தான் நமக்கு நம்ம எடுத்திருக்க ஹைட்டு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த ஹைட்டில் உள்ள அளவு வந்து கம்மியாகிரும். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த இப்போ பாவாடை பட்டி தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அந்த கட் பண்ண கீழே உள்ள பாவாடை துணியை வந்து நம்ம மடித்து அப்படியே ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுக்கலாம். பாவாடைக்கு இந்த அளவு மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது தான் நம்ம இடுப்போட அளவு நமக்கு தேவைப்படும். இப்போது மேலே வந்து இவ்வளோத்துக்கு நான் பார்டரோட வீதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு கரெக்டாக அதோட நீளம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. அந்த துணி வந்து நமக்கு பாவாடையோட பட்டி நம்ம இடுப்பு சைடு பட்டி தைப்போம்ல அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட அகலம் வந்து நம்ம அந்த பாவாடையில் சுருக்கெல்லாம் வச்சு முடித்த பிறகு நமக்கு எவ்வளோ வருதோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த துணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதோட சேர்த்து நம்ம மடக்கி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாவாடையோட மெயின் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சில பேர் வந்து பட்டு பாவாடைக்கு துணி திக்னஸாக இருந்தால் லைனிங் போட மாட்டாங்க. ஆனால் லைனிங் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதுக்கு லைனிங் போடுறது தான் செய்யும். சில துணி வந்து நமக்கு கண்ணாடியாக இருக்கும், அதனால் உள்ள லைனிங் போட்டால் நமக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக லைனிங்கையும் அதே போல் தான் நம்ம பாவாடை துணியை எப்படி 4ஆக மடித்து இருக்க 3 மீட்டர் துணியையும் எப்படி 4ஆக மடித்து சரிசமமாக போட்டோமோ அதே போல் இந்த லைனிங் துணியையும் நம்ம அதே போல் 4ஆக சரிசமமாக மடித்து போட்டுக்கலாம்.
நமக்கு பாவாடை துணி வந்து நம்ம மெயின் பாவாடை துணி வந்து 3 மீட்ரு இருக்குன்னா, லைனிங் வந்து நமக்கு அவ்வளோ 3 மீட்டருக்கு எடுக்கணும்னு வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலுமே போதும். ஏன்னா நம்ம பாவாடையில் வைக்கிற சுருக்கு மாதிரி இதில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக சுருக்கு வச்சாலே போதும். தைக்கும்போது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பாவாடையோட ஹைட்டு வந்து எவ்வளோ எடுத்தோம்னா 40 இன்ச்சு எடுத்தோம். அந்த 40 இன்ச்சிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் லைனிங்கோட துணியை வந்து கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபுல் அந்த பாவாடையோட ஹைட்டுக்கே நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பாவாடை துணியும் லைனிங் துணியும் ஒன்று போல் இருக்கும்போது நமக்கு லைனிங் துணி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ பாவாடை துணி வந்து 40 இருந்ததுன்னா நம்ம லைனிங்கோட துணி வந்து ஒரு 38, 37 அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு இல்லைனா 3 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து 38 இன்ச்சு எடுத்தது ரெடி அளவு தான். அதுக்கு பிறகு கீழே வந்து நம்ம லைனிங் மடித்து தைப்போம். அதுக்கு ஒரு இன்ச்சும், அதுக்கு நம்ம இடுப்பு சைடு வந்து நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடணும். அதுக்கும் சேர்த்து மொத்தம் 1.5 இன்ச்சாட்டு நான் கீழேயே மார்க் பண்ணிடுறேன். மேலே வந்து நம்ம 1/2 இன்ச்சு பட்டிக்காக மார்க் பண்ணக்கூடிய அளவை நான் கீழேயே சேர்த்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் மேலேயே மார்க் பண்ணுறதா இருந்தால் நம்ம மேலே ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே 38 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதுக்கு அப்புறம்ல இருந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதை சேர்த்தே மார்க் பண்ணனால 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாவாடையோட துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தான். இதுக்கு பிறகு நம்ம வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாவாடைலாம் நம்ம கட் பண்ணி முடிஞ்சாச்சு. இனி அடுத்து வந்து சுருக்கு வச்சு நம்ம எப்படி பாவாடையை தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு பாவாடையோட மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை தைச்சிக்கலாம். அதுக்கு பிறகு லைனிங்கை தைச்சிக்கலாம். மெயின் கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி துணியை 2ஆக சேர்த்து வச்சு சரி சமமாக எடுத்துக்கோங்க. நமக்கு துணி 2ஆக இருக்கும். நம்ம 4ஆக தான் மடித்து போட்டு கட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து 2ஆக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எதில் முடிகிறதோ அந்த முக்கு பாயிண்ட் எதில் வருதோ அதில் ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. நம்ம சுருக்கு வைக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எப்படி சுருக்கு வைக்கலான்னு பார்க்கலாம். எனக்கு பாவாடையோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவுனா 30 இன்ச்சு. இந்த 30 இன்ச்சு கரெக்டாக நம்ம அந்த 3 இன்ச் துணியில் நம்ம சுருக்கு வைக்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த 30 இன்ச்சு அளவு இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சுருக்கு வைக்கிறதுக்கு இடுப்பளவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு 15 இன்ச்சு வருது. அப்போ அந்த நம்ம வீ கட் கொடுத்தோம்ல அதில் ஒரு சைடு 15 இன்ச்சும் இன்னொரு சைடு 15 இன்ச்சும் நமக்கு வர்றது மாதிரி நம்ம சுருக்கு கரெக்டாக வைக்கணும். அடுத்து நம்ம பாவாடையோட மெயின் கிளாத்தில் தைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக அந்த ஓரம் 2 சைடுமே நமக்கு ஓரம் இருக்கும். அந்த ஓரத்தில் இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம வந்து மடித்து மேலே இருந்து நம்ம சாரிக்கு கரை மடிப்போம்ல அந்த மாதிரி மேலே இருந்து கீழே வர 2 பக்கமுமே நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். ஒரே அளவாட்டே மடித்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இது எதுக்காக நம்ம இப்படி மடிக்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி மடிக்காமல் நம்ம வந்து சும்மா ஃபஸ்ட்டு தையல் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பிசுறு துணி கொஞ்சம் உள்ளே தெரியும். அந்த இது வந்து நூல் பிரிஞ்சு வரும். நமக்கு அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பாவாடை ஜாயின் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இப்படியே போடாமல் நம்ம சுருக்கு வச்சுட்டு நார்மலாக ஜாயின் பண்ணது மாதிரியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நான் தச்சு எடுத்தாச்சு. இதே போல் நம்ம இன்னொரு சைடும் தச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் அதே போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம உள்பக்கம் தான் மடக்கி தைக்கிறோமான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு அதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு 2 சைடுமே எடுத்தாச்சு. இனி அடுத்து பாவாடையில் நம்ம சுருக்கு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து 2 சைடுமே நம்ம கரை மடித்தாச்சு. அந்த கரை மடித்ததில் இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரை கேப்பு விட்டுக்கலாம்.
இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை இப்போ நான் 1.5 இன்ச் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை மார்க் பண்ணிக்கலாம். அது எதுக்காகன்னா, நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம சுருக்கு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த பாவாடை துணி வந்து கொஞ்சம் இழுத்தது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கேப்பை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம்ல இருந்து நம்ம 2 இன்ச்சு 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இதை எப்படி வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேப் விடுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு 4 இன்ச் இருக்கும். அந்த 4 இன்ச்சில் இருந்து அந்த 4 இன்ச்சில் உள்ள துணியை நம்ம அந்த 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சது மாதிரியே வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சுருக்கு வந்து வீதியாக வரும். நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு எடுத்ததுலேயே நம்ம வச்சுட்டோம்னா சுருக்கு வந்து நமக்கு சின்ன சின்னதாக வரும். அதனால் நம்ம அப்படி வைக்காமல் நம்ம அந்த ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்குன்னு மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது நமக்கு 4 இன்ச்சாக மொத்தமாக இருக்கும். அந்த 4 இன்ச்சுக்குள்ளதை நம்ம கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் எடுத்து வச்சோம்னா நமக்கு அந்த 2 இன்ச்சு சுருக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவில் நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு அடுத்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண அந்த 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, பாருங்கள் லாஸ்ட்டாக மார்க் பண்ண பாயிண்ட்டை அந்த சுருக்கோட முடிவு பாயிண்ட்டில் நம்ம வைக்கணும். இப்போ சுருக்கு கரெக்டாக 2 இன்ச்சுக்கு முடியுதுன்னா அதோட எண்டு பாயிண்ட்டில் வைக்கக்கூடாது. அந்த சுருக்கோட அந்த மேலே கொஞ்சம் மேலே வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் நமக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்டில் நான் எடுத்துட்டு இந்த சுருக்கு நம்ம வச்சுருக்கோம்ல அதோட மேலே தான் நான் வச்சு தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். வைக்கும்போது தான் நமக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு சுருக்கு கரெக்டாக 2 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ ஒரு பாதி வரை தைச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுக்கலாம். அடுத்து அதே போல் நம்ம இப்போ 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கே நம்ம மார்க் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக 4 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே போல் 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக மார்க் பண்ண அந்த 2 இன்ச்சை எடுத்து நம்ம இப்போ ஒரு சுருக்கு வச்சோம்ல அதுக்கு கொஞ்சம் இப்போ 2 இன்ச்சு நீங்கள் 2 இன்ச்சுக்கு சுருக்கு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 1.25 இன்ச்சு கேப்பில் அடுத்த சுருக்கு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குற இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த 2 இன்ச்சு கேப்பில் இருந்து அதே போல் 2 இன்ச்சு ப்ளஸ் இன்னொரு 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சு நம்ம கரெக்டாக லாஸ்ட்டாக மார்க் பண்ணோம்ல 2 இன்ச்சு அந்த சுருக்கை எடுத்து இந்த சுருக்குக்கு மேலே ஒரு 1.25 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அதே போல் நான் வந்து 4 இன்ச்சு 4 இன்ச்சுக்கே மார்க் பண்ணுறேன் கரெக்டாக. அடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் நம்ம ஃபுல்லுமே சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வேணும்னா நீங்கள் இந்த 4 இன்ச்சு 4 இன்ச்சுக்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம தச்சுக்கலாம். இப்போ இதே போல் நம்ம ஃபுல்லும் அந்த அத்தம் வரை நம்ம கரெக்டாக சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். அதே போல் தான் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் வச்சுருக்க நான் இப்போ வச்ச மெத்தட்லேயே நம்ம வந்து வச்சுட்டே வரலாம். நமக்கு கரெக்டாக வரும்.
உங்களுக்கு இடையில வந்து நமக்கு அந்த இடுப்போட அளவு வந்து இப்போ 30 இருக்குது. மொத்த அளவுமே 30 இருக்குன்னா, நமக்கு சுருக்கு வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னா, அந்த சுருக்கு வைக்கும்போதே நம்ம அந்த 4 இன்ச்சுன்னு வைக்கிறோம்ல, அத வந்து ஒரு 1 இன்ச்சு 1 இன்ச்சு கூட கூட்டி ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, அந்த அளவுல இருந்தே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சு கரெக்ட்டா அந்த அளவு வரது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ 4 இன்ச்சு 4 இன்ச்சே தான் கன்ஃபார்மா வைக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருந்தே 4 இன்ச்சு வரை வச்சுட்டு நமக்கு இடுப்போட அளவு வந்து இப்போ 30 இருக்கிறதுக்கு பதிலா ஒரு 35 அந்த மாதிரி வந்துட்டுன்னா, நம்ம அந்த கொஞ்சம் சுருக்கு லாஸ்ட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து டேப் வச்சு அளந்து அளந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துட்டுன்னா, நம்ம அந்த 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ண அளவை வந்து ஒரு 5 இன்ச்சுக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சுருக்க வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு ரொம்ப அப்படி தெரியாது. நம்ம கரெக்டாக தான் இருக்கும். அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அந்த சுருக்கோட துணி வந்து உள்ளே தான் போகும். அதனால் நமக்கு தெரியாது. இப்போ இடுப்போட அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு பிறகு நமக்கு வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம லைனிங்கை உள்ளே வச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம லைனிங்கை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். லைனிங்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மடக்கி தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அந்த அளவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மடக்கி தைச்சிக்கலாம். மடக்கி தைக்கிறது வந்து நம்ம நார்மலாக சாரீக்கு ஓரம் மடக்குவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீழே வந்து ஃபுல்லாக மடித்து தைச்சிக்கலாம். மேலே வந்து மடிக்கண்டாம். அதே போல் தான் நம்ம வந்து பாவாடைக்கு வந்து நம்ம சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டோம்ல, 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை விட்டுருந்தோம்ல, அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இதில் அளவே வேண்டாம். சும்மா நமக்கு எவ்வளோத்துக்கு சுருக்கு வைக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு நம்ம சுருக்கு வைக்கலாம். ஆனால் இடுப்போட அளவு வந்து நம்ம பாவாடையில் எவ்வளோத்துக்கு இருக்கோ அந்த அளவு இதுலேயும் கரெக்டாக வர்றது மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சுருக்கு வைக்கும்போதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் சுருக்கோட அளவு சுருக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாவாடையில் நம்ம இடுப்போட அளவு 30 இன்ச்சு வச்சுருக்கோன்னா, அதே போல் இந்த லைனிங்லேயும் நமக்கு வந்து 30 இன்ச்சு வைக்கணும். இப்போது நம்ம இந்த மாதிரி சுருக்கே வைக்காமல் நார்மலாக இடுப்போட அளவு 30 வச்சு நம்ம இந்த மாதிரி நீளமாக துணி எடுக்காமல் 30 வச்சு லைனிங்கை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சு தைச்சிருவோம். ஆனால் அப்படி தைக்கும்போது என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி கால் விரிக்கும் போது அந்த லைனிங் துணி வந்து நமக்கு உள்ளே தட்டும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம சுருக்கு வச்சு தைச்சோன்னா நமக்கு அந்த லைனிங் துணி வந்து உள்ளே தட்டாது. நமக்கு கரெக்டாக இருக்கும். கீழே வந்து விரிவு கொடுத்துரும். அதனால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பாவாடையில் மெயின் கிளாத்தில் தைச்சது மாதிரியே இதுலேயும் லைனிங்லேயும் சைடு இந்த ஓரத்தை 2 சைடும் ஓரத்தை வந்து மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ இவ்வளோ தான், நம்ம லைனிங்கும் வந்து தைச்சாச்சு. இனி இதை வந்து நம்ம பாவாடை கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாவாடை கூட நம்ம ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி பாவாடையில் வந்து நம்ம இன்னொரு தையல் போடணும். அது எப்படி தையல் போடலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாவாடை நம்ம இந்த மாதிரி தைச்சி நம்ம பாவாடை தைச்சிட்டோம்னா நமக்கு பாவாடை அந்த சுருக்கு வந்து இடுப்பில் இருந்தே ஒரு மாதிரி எலும்பி நிற்கிறது மாதிரி இருக்கும். அப்படி நமக்கு இருக்காமல் நீட்டாக இன்னும் வரணும்னா நம்ம அந்த சுருக்கை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், நான் இப்படி எடுத்துருக்கிறது மாதிரி கரெக்டாக சுருக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், மேலே இருந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் இப்படி கரெக்டாக அந்த சுருக்கு எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த பாவாடை பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். அந்த சுருக்கும் நமக்கு அழகாக அமைஞ்சிருக்கும். எல்லா சுருக்கையுமே அதே போல் தான் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 4.5 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம்.
உங்களுக்கு அந்த சுருக்கு வந்து நேராக வரலன்னா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சுருக்கை கரெக்டாக வச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சுருக்கில் இந்த மாதிரி வச்சுட்டேன். நம்ம கீழே 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு வர நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த சுருக்கு துணி இருக்குல்ல, அது வந்து நமக்கு கீழே இருக்க துணியோட பதிச்சு தையல் நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த ஓரத்தோட பதிச்சு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. மேலேருந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பதிச்சு தையல் மாதிரியே போட்டுக்கலாம். கீழே மட்டும் அந்த 4.5 முடியும் போது நம்ம ஒரு டபுள் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சு போகாது. இப்போ போட்டுட்டு நம்ம அப்படியே துணியை வந்து வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம இப்படி போடும்போது பார்க்கும்போதே ஃபஸ்ட்டே நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு அடுத்து இருக்க சுருக்குக்கும் இந்த சுருக்குக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே போல் அடுத்த சுருக்கையும் அதே போல் நம்ம கரெக்டாக நேராக எடுத்து லைட்டாக கையை வச்சு தடவி விட்டாலே அது அப்படி நின்றும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதே நீளத்துக்கே போடணும். இங்கே ஃபஸ்ட்டு 4.5 இன்ச்சு போட்டிருக்கோன்னா அதே நீளத்துக்கு தான் நம்ம அடுத்த தையலையும் போட்டுக்கணும். அதே போல் நம்ம கீழே முடியும் போது ஒரு டபுள் தையல் போட்டுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இந்த தையல் வந்து எந்த சைடு போடணும்னா நம்ம நல்ல பக்கம் தான் போடணும். கெட்ட பக்கம் போடக்கூடாது. நல்ல பக்கம் போட்டுக்கோங்க. இன்னும் பாருங்கள், நான் இதே போல் எல்லா சைடும் தையல் போட்டு எடுத்துகிட்டேன். நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம லைனிங்கை இந்த தையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லைனிங்கை ஜாயின் பண்ணணும். லைனிங்கை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக லைனிங்கை கரெக்டாக சரிசமமாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல, அந்த அளவில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நமக்கு உள்ளே எந்த துணியும் சுருங்கி போகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 2வது பிரித்து தைக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். 2 துணியுமே சேர்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இனி இடுப்பில் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து துணி வந்து அதில் உள்ள பார்டரை கட் பண்ணி எடுத்திருக்கோம். 4 இன்ச்சு நீளத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், 4 இன்ச்சு நீளம். இதோட அகலம் வந்து எவ்வளவு எடுக்கணும்னா நம்ம இடுப்போட அகலம் வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் அந்த பிசுறு துணி தெரியுற மாதிரி இருக்கும். அதை வந்து மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் தையல் போட்டுட்டு அந்த சைடு தையல் போட்டது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இது கூட வச்சுட்டு நம்ம இடுப்போட அகலத்துக்கு அளந்து எடுத்துக்கலாம்.
நம்ம இந்த சைடு தையல் போட்டுட்டோங்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடண்டா, அந்த பாவாடையோட கரெக்டான அளவுக்கே வச்சுக்கலாம். நம்ம அடுத்த சைடு வரும்போது நம்ம அந்த பாவாடையிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கேப்பு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சைடு வந்து மடித்து தைக்கணும். ஆனால் அதை வந்து இப்போ நம்ம மடித்து தைக்கணும், நம்ம தைச்சதுக்கு அப்புறம் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு துணியாட்டம் இந்த பார்டர் துணி மட்டுமே வச்சு நம்ம வந்து இடுப்போட பட்டியை வந்து தைக்கலாம். நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டிஃப்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து அதோட நீளத்துக்கும் அகலத்துக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த துணிக்கு மேலே வச்சு இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். அயர்ன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு தைக்கும்போது அந்த சில துணி வந்து இந்த துணியெல்லாம் இப்போ நான் தைக்கிற துணியெல்லாம் இந்த பட்டி நம்ம தைக்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் பேப்பரோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது உள்ள துணி கொடுத்தோ நம்ம தைக்கும்போது நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து போகாமல் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் பேப்பரை உள்ளே வந்து கொடுத்து அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக வச்சுட்டு நம்ம மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். உள் பக்கமாக வைக்கும்போது நமக்கு அந்த உள் பக்கமும் அந்த பார்டரோட துணியும் வந்து நமக்கு ஒரே சைடு ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து நமக்கு கேன்வாஸ் பேப்பர் தெரிகிறது மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து நான் மடித்து தைச்சிட்டேங்கிறதுனால நான் அதில் வந்து உள்ள துணி வந்து மடிக்கலை, அதை ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாவாடையோட துணியோட அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ அதே போல் தான் நம்ம கரெக்டாக அந்த பாவாடையோட அளவுக்கே நம்ம வச்சுட்டே வரலாம். கரெக்டாக உள்ள துணி எதுவும் சுருங்கிடாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த துணி வந்து மேலே பட்டி துணி ஜாயின் பண்ணுறது வந்து பாவாடையோட உள் பக்கம் தான் ஃபஸ்ட்டு வந்து தைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளிப்பக்கம் மடித்து நல்ல பக்கம் வச்சு நம்ம மடித்து தைக்கணும். இந்த மாதிரி நம்ம தச்சுட்டு வரும்போது நமக்கு அந்த முடிவு பாயிண்டில் நம்ம ஒரு சைடு தான் மடித்து தைச்சிருக்கோம், இன்னொரு சைடு மடிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம அதை தைக்கும்போதே உள்பக்கமாக கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மடித்து தைச்சாச்சு. இனி அதை அப்படியே நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பிட்டு நம்ம அதை நம்ம இப்போ பேக் சைடில் உள் பக்கமாக தான் ஃபஸ்ட்டு வச்சு தைச்சோம். அதை வந்து அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துட்டு நம்ம இப்படி மடிச்சிக்கலாம். மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே ஊசி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நமக்கு அந்த பிசிறு துணி வந்து நமக்கு இப்படி நிற்கும். அதை வந்து உள்பக்கமாக அந்த இதுக்கு உள்ளே விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே அந்த மடிப்பு துணி அந்த பட்டியோட துணியை வந்து மடிச்சிக்கலாம். மடித்து மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். நம்ம மடித்து தையல் போடும்போது கரெக்டாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி முடிவு வரை நம்ம இப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ தச்சு முடித்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம அயர்ன் பண்ணாமையே அந்த இடுப்போட பட்டி வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம இனி அடுத்து வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளேயும் பாருங்கள் நமக்கு நீட்டாக இருக்கும். சைடு ஜாயின் பண்ணதுக்கு நம்ம மேலே இருந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சைடு வந்து 2 துணியையும் இந்த மாதிரி சரிசமமாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக சரிசமமாக பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சரிசமமாக பிடிச்சிட்டு நம்ம மேலே இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சில் இருந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மேலே இருந்தே ஜாயின் பண்ணிடக்கூடாது. மேலே இருந்தே ஜாயின் பண்ணால் நமக்கு கரெக்டாக வராது. அதனால ஒரு 4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம எப்படி 2 துணியுமே சரிசமமாக சேர்த்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேலே இருந்து கீழே வர ஒரே அளவுக்கே நம்ம அதுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போடும்போது கரெக்டாக அந்த லைனிங் துணியோடு சேர்த்து தான் தையல் போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இல்லாமல் லைனிங் துணியை விட்டுட்டு மெயின் கிளாத் மட்டும் தையல் போடக்கூடாது. கரெக்டாக 4 துணியை நமக்கு இந்த மாதிரி சேர்ந்து கரெக்டாக வரணும். வச்சு மேலேருந்து கீழே வர இந்த மாதிரி கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து பட்டு பாவாடை ஜாயின் பண்ணுறது தைக்கிறது எல்லாமே இவ்வளோ தான். இதோட ஃபைனல் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.